குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 20/8/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று அதிகாலை 1:09 வரை பௌர்ணமி. இரவு 11 மணி வரை பிரதமை ஆரம்பிக்கும். அதன் பின்பு திதியை. இன்று பார்த்தீங்கன்னா 3 திதி வரும். அதனால இன்னைக்கு சுபம் விளக்க வேண்டும். இன்னைக்கு நட்சத்திரம் காலை 7:50 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் அதிகாலை 3:05 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 11 மணி வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:50 வரை சித்த யோகம் இருக்கு. அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகும். பயணம் செய்வதை தவிர்க்கவும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் பகல் 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:50 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முருகப்பெருமான் வழிபாடு. அதை பற்றி சொல்வதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் புத பகவானும், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடு. கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அதுல கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு கேளுங்க. அது வாங்கி அதுல வச்சு, அது கூட லவங்கம், இந்த லவங்கம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சிருங்க. ஒரு 5 லவங்கம் இல்லைன்னா 6 லவங்கம் எண்ணி வைங்க. எண்ணி வச்சுட்டு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்க. கண் திருஷ்டி பொடி, ஐஸ்வர்ய பொடி, இந்த ஒரு அடிக்கு ஒரு அடி எந்திரம், அது பாத்தீங்கன்னா அந்த எந்திரத்திலேயே போட்டிருக்கோம். ஏவல் பில்லி சூன்யம் செய்வின விலகி குலதெய்வம் வீட்டிற்குள் வரும். இது எங்கும் கிடைக்காத ஒரு பொருள். அதுக்கு முன்னாலாம் நானே தான் எழுதிட்டு இருந்தேன், இப்ப எழுத முடியல, அதனால பிரிண்ட் போட்டு தான் வருது. ஆனா அப்படியே கொடுக்க மாட்டேன், பூஜை பண்ணி தான் கொடுப்போம். அதை நீங்க வீட்டுல வச்சு தினமும் தூபதீபம் காட்டினாலே போதும். உங்க வீட்டில் இருக்க பாலே கொஞ்சம் காசு ஒரு சின்ன டம்ளர்ல வச்சாலே போதும். நைவேத்தியம் சிறப்பா ரொம்ப இதுவா செய்யணும்னு அவசியம் இல்லை. அமாவாசை பௌர்ணமி நாள்ல மட்டும் அதுக்கு அபிஷேகம் பண்ணால் சிறப்பா இருக்கும். அதுக்கு இன்னும் சக்தி அதிகமா ஏறும். அது செய்யுங்க, சிறப்பா இருக்கும். அதே போல இந்த கண் திருஷ்டி பொடி நிறைய பேர் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமா, பரவாயில்ல, வீட்டில் ஓரளவுக்கு உடல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது, கொடுக்கறது. எல்லாரும் நினைச்சுக்கலாம் வியாபார நோக்கம் அப்படின்னு. அப்படி வியாபார நோக்கமா இருந்திருந்ததுன்னா இந்த ஒரு 7 வருஷத்துல நான் எவ்வளவோ சொல்லி பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் இல்லை. நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதை நான் செஞ்சு அதுக்கு பலன் கிடைத்தால்தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சரிங்களா? அதனால இதே ஐஸ்வர்ய பொடி கூட நான் செஞ்சு போட்டு வீட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத பண்ணிட்டு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேணுன்றவங்க அணுகலாம். தனவசியம், பணவசியம், வியாபார வசியம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் அமைதி பெருகணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வரும், எல்லாமே இருக்கும், கடவுள் எல்லாம் கொடுத்துருப்பான், நிம்மதி கொடுத்துருக்க மாட்டான், கணவன் மனைவி ஒற்றுமை கொடுத்துருக்க மாட்டான், எதிர்க்க பார்க்கும்போதே எருபுருன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதற்கும் தாய்த்து எந்திரம் உள்ளது.
வேணுன்றவங்க அணுகலாம். இல்ல பூஜை முறையில நீங்க பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பூஜை முறைக்கும் அந்த எந்திரம் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம், ஒண்ணும் இல்லை. சரிங்களா? சரி, இப்பொழுது இந்த முடக்க பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காயத்ரி ஜபம் செய்வது மிக சிறப்பு. அதே மாதிரி இந்த முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெற முருகனை வழிபட சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம முருகப்பெருமான் வழிபாடு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வழிமுறைகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எப்படி அப்படின்னா, 6 படை வீடுகள் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்கு அங்கு சென்று அங்கு பாலபிஷேகம் செய்யுங்கள், வாழ்க்கையில வெற்றி பெறலாம். திருப்புகழ் பாடல்களை தினமும் சொல்லுங்கள். சுப்பிரமணிய பஜனை செய்யுங்கள். அதே மாதிரி செவ்வாய் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து அன்று முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்க. நல்லா புரிஞ்சுங்க, செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை. சரிங்களா? சரி, எதுவுமே என்னால செய்ய முடியல அப்படின்னா தினமும் என்ன பண்றீங்கன்னா ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அப்படி நிறைய பேர் நான் முருகனை ரொம்ப கும்பிடணும், என்ன செய்யலாம் அப்படின்னா வேல், அந்த வேல் வச்சு வீட்டுல வணங்குங்க. அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. டெய்லி பண்ண முடியலன்னா செவ்வாய் வேழன் பண்ணலாம். அதே போல முருகனுக்கு உகந்தது மஞ்சள் சிவப்பு ஆடை, அத அணிஞ்சு இது முருகனை வழிபாடு செய்யலாம். உங்கள் குறிக்கோள் என்னவோ நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளை முருகனிடம் அந்த கோரிக்கையை வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், கண்டிப்பா. ஏன்னா முருகன் கிட்ட மட்டும் உண்மையா நம்ம அந்த பூஜை புனஸ்காரம் எதுவுமே இல்லை, ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். வேல்மாறல், இந்த வேல்மாறல்னு ஒண்ணு இருக்கு, அதை படிக்கலாம். அதை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடியது அந்த வேலை அபிஷேகம் பண்ணி செய்யும் போது. அதே போல கந்தகுரு கவசம் இதெல்லாம் பாராயணம் செய்யும் போது முருகனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். நீங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான் கொடுப்பார். அதுவும் இன்னைக்கு காயத்ரி ஜபம் செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. ஆனா சுபம் மட்டும் விளக்கணும், சுபகாரி மட்டும் விளக்கிடுங்க இன்னைக்கு. மற்றபடி எல்லாமே நம்ம இன்னைக்கு செய்யலாம். புதுசா ஏதாவது செய்யணும்னா இன்னைக்கு வேண்டாம், புதுசா பயணம் போகணும்னா இன்னைக்கு தவிர்த்துருக்கு. சரிங்களா? சரி, இன்னைக்கு 6ஆம் பாவம் முடக்கு. 6ஆம் பாவம்னா என்ன? எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான் தெரியும். என்ன தெரியும்? ருண ரண ரோக சத்ரு அப்படின்னு, எதிரிகள் அப்படின்றது இல்லைங்களா? ஆனா அதே 6ஆம் பாவம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வெற்றி, வேலை, வேலைக்கும் நம்ம 6ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். அப்ப 6ஆம் பாவம் வேலைன்னு சொல்லும் போது சில பேருக்கு பாருங்க, நல்லா நிறைய படிச்சிருப்பாங்க, நல்ல அறிவுத்திறன் இருக்கும், டேலண்ட் பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு பாருங்க அதுக்கேற்ற வேலையே கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்காது. காரணம் என்னன்னா 6ஆம் பாவம் முடக்கா இருக்கும் அவங்களுக்கு. அது என்னன்றது தெரிஞ்சு நீங்க அதுக்கு பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலையும் அதற்கு ஏற்ற சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 6ஆம் பாவம் முடக்கு ராசி அப்படின்னு வரும்போது என்ன நட்சத்திரம் என்ன இது எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாற் போல அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ மேஷ ராசி விருச்சிக ராசி 6ஆம் பாவம் முடக்காக அமைந்தால் கும்பகோணம் மகாமகம் குளத்து அருகில் இருக்கக்கூடிய வீரபத்திர சுவாமியை வணங்குங்க. அதே மாதிரி ரிஷபம் துலாம் கோவை மாவட்டத்துல உள்ள உக்கடம்
நரசிம்மரை வணங்கி வாருங்கள். மிதுனம் கன்னியாக 6ஆம் பாவம் அமைந்தால் திருவெண்காடு அகோரமூர்த்தி, கடக ராசியாக அமைந்தால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி, சிம்மமாக அமைந்தால் ஒட்டப்பிடாரம் உலகாம்பேஸ்வரி, தனுசு மீனமாக அமைந்தால் திருவானைக்காவல் அகிலேண்டீஸ்வரி, மகரம் கும்பமாக அமைந்தால் கள்ளழகர் அழகர் கோவில், ராகு நின்றிருந்தால் 6ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் திருவக்கரை வக்கரகாளி, கேதுவாக இருந்தால் பிள்ளையார்பட்டி விநாயகர். உங்க ஜாதகத்தை பார்த்து எந்த பாவம் முடக்கா இருக்கோ அந்த பாவத்துக்கு உரிய கோவிலை நீங்க போயிட்டு வணங்கி வந்தால் நிச்சயமாக அந்த பாவம் முடக்கு உடைஞ்சு உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் பாவம் முடக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் பாவம்னா என்ன? வண்டி, வாகனம், தொழில், அம்மா, அதுவும் கல்விதான். 4ஆம் பாவமும் கல்வியும் எடுத்துக்கலாம். அப்படி 4ஆம் பாவம் முடக்கா வரும்போது சொத்து இருக்கோ அனுபவிக்க முடியாது. சொந்த வீடு வாசல் கட்டுவாங்க, ஆனா அந்த வீட்டுல அவங்க வாழ முடியாது. அதே போல வண்டி வாகனம் வாங்கினாலும் அடிக்கடி அது ரிப்பேர் ஆகி தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். இந்த மாதிரி அந்த பாவத்துக்கு உரியது என்ன வேலை செய்யணுமோ அது வேலை செய்யும். அதனால உங்க ஜாதகத்தை காமிச்சு பார்த்து அந்த முடக்க உடைச்சி எடுங்க. அதே மாதிரி திதி, கரணம், யோகம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன கோவில் அப்படின்றத நான் சொல்றேன். எழுதி வச்சுக்கிட்டு அங்க போய் வணங்கி வாங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி, கருங்குட்டி, ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும். அதோடு செய்வினை, ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு வெளியூர் பயணத்தால் எல்லா விதமான புதிய வாய்ப்புகளும் சாதகமாக அமையும். மனசுல இருக்க குழப்பங்கள் அதெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடைபெறும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளால் முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் படிப்படியாக விலகுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. வியாபாரம் தொடர்பான பணியில புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு தருணம். உங்களோட இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு அதிசயன் 8ஆம் அசுர நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறையும். பரணி நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் பொறுமையை கையாளுங்கள், சிறப்பாக இருக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். அதே மாதிரி எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான தருணங்கள் ஏற்படும். அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் புதிய உற்சாகத்தோட புத்துணர்ச்சியோடும் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள், நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதிசயன் 6ஆம் நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடு கையாள வேண்டியது அவசியம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு அமைய. யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழி தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் அமையும். நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி மனதை உறுத்துகின்ற ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தெளிவு ஏற்படும்.
அதே கடன் சார்ந்த சிந்தனைகள் அப்பப்போ ஏற்பட்டு நீங்கும். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே போல இன்னைக்கு மனசுல இருக்கின்ற ஒரு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள்ல கவனம் தேவை. எதிர்கால சிந்தனைகள் மூலம் மனசுல குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். நெருக்கமானவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை. அதே மாதிரி மனதிற்கு ஒரு சில நன்மைகள், அதாவது மனதிற்கு அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடு செய்யும் போது சிந்தித்து முதலீடு செய்யுங்கள். இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமா இருங்க. வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அதிசய தெற்கு திசை 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்கார் குழப்பங்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதில் ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சில விஷயத்துல மட்டும் சிக்கல்கள் ஏற்படும். அதனால கவனமா இருங்க, விட்டு கொடுத்து போங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளா இருக்கும். அதனால பண நெருக்கடியும் இன்னைக்கு ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல ஒரு சில முயற்சிகள் செய்தால் முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதிசய மேற்கு திசை 8 சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள், அதாவது ஒரு சில விஷயத்தில் நெருக்கடிகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். பயணங்களின், அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயணம் செய்றீங்கன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அந்த பயணத்தை மேற்கொண்டால் நன்மைகள் நன்றாக இருக்கும். பொறுமையோடு செயல்படுங்கள். நினைத்த காரியம் வெற்றி பெறும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். புதிய நபர்களின் அறிமுகம், மாற்றமான சூழலாம் ஏற்படும். சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். மனசுல உத்வேகமான தன்னம்பிக்கை, தைரியமும் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமையும். அதிசய தென்மேற்கு திசை 3 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி, கருங்குட்டி, ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும். அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மனசுல புதிய சிந்தனைகள் ஏற்படும். பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு திறன் மூலம் இழுபறியான வேலையெல்லாம் கூட செய்து இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதன் மூலம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை
அதிசய எண் 8ஆம் எண் அசு நிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. சுவாதி நட்சத்திரக்கார அனுகூலமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் உறவினர்களின் உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல தெளிவை ஏற்படுத்தும். வழக்கு தொடர்பான செயல்பாட்டில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். மனசுல ஒரு புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கடன் சார்ந்த உதவிகள், அதாவது வீடு மனை இதன் மீது கடன் வாங்கி இருந்தால் அதுக்கு சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் மகிழ்ச்சியும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய 9ஆம் எண் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இங்க எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயமும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது சிறப்பை தரும். அதே மாதிரி இந்த காது மூக்கு தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இப்போ குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல மேன்மை ஏற்படும். அதே போல மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும், நீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் அது வரக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு. தந்தை வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிசய எண் 5ஆம் எண் அசு நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான விஷயத்துல மேன்மை ஏற்படும். உங்களுடைய வாத திறமைகள் மூலம் இழுபறியான காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உதவிகள் மூலம் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயத்துல வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லுங்கள். கற்பனை சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் சிந்தனைகள் மேலோங்கும். உங்கள் செயல்பாட்டில் வேகத்தை விட விவேகம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு திருப்தியற்ற ஒரு சூழலை ஏற்படும். அந்த மாதிரி இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். செய்கின்ற முயற்சி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்னைக்கு உடல் சோர்வெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை. அதிசய எண் 6ஆம் எண் அசு நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகம் அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சமையல் வேலையில ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படும். இந்த கேட்ரிங் நடத்துறாங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நடத்துறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் இன்னைக்கு வரவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் செலவுகளும் இருக்கும். பலமற்ற பலவீனங்களை நீங்களே புரிந்து கொள்ளுவீங்க. நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்திருங்க. நெருக்கமானவர்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள்
பாசத்தோடு எதையும் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர் முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி, கருங்குட்டி, ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும். அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.